நான் மற்ற 2 ப்ளீச்சும் போட்டு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க் ஆகி அப்புறம் அடுத்த நாள் தான் இவருக்கு வந்து நல்லா ஃபேராக காமிக்குது ப்ளீச் பண்ணால். இது வந்து ஹர்பல் ப்ளீச்சு, பேசிக் ப்ளீச்சு. இதுதான் இவருக்கு சேருது. அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது இவரோட ஸ்கின்னு. அதனால நான் இவருக்கு வந்து எப்போவுமே அந்த பேசிக் ப்ளீச் தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீச் வச்சு பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டுருக்கு. ப்ளீச் வந்து ஃபேஸு தொங்கிருங்கிறாங்க, ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வந்துருங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ப்ளீச் வந்து சேஃபாக ப்ராப்பரான க்ரீம்ஸு, ப்ராப்பரான டைமு, ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீச் போட்டோன்னா அது வந்து நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். நல்லா டேன் எடுக்கும், கொஞ்சம் க்ளோவும் கொடுக்கும். இதில் நீங்கள் பிஃபோர் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் ஃபேஸ் காமிச்சிட்டேன்ல, பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டாக ஒரு க்ளோ இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம மசாஜ்லாம் பண்ண மாட்டோம். ஒன்லி 2 ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி தான் வரும். நாளைக்கு தான் ஃபேஷியல் பண்ண போகிறேன். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபேஷியல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா இவருக்கு ரிலாக்ஸ் ஆகும். டீடான்னு இப்போ ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குல்ல, ஐயோ ப்ளீச் பண்ணக்கூடாது, டீடான் பண்ணிக்கலாம். டீடான் வந்து 15 நாளுக்கு தான் நிற்கும். டீடானில் வந்து கெமிக்கல் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து 15 டேஸ் தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது வந்து 1 மந்த் நான் கேரண்டி கொடுத்துடுவேன். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு 1 மாதம் வரைக்கும் ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவேன். அவங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆமாங்க 1 மாதம் நின்றுச்சு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக ப்ளீச் பண்ணாலும் சரி, ப்ளீச் பண்ண உடனே ஃபேஷியல் பண்ணாலும் சரி, அது 2ம் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு 80% நல்லாயிருக்கும். நீங்களே பாருங்கள் இவரது தொடச்சதுக்கப்புறம். ப்ளீச் வச்சு பயப்படாதீங்க. கரெக்டான பார்லரில் போய் பண்ணுங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான் ப்ளீச்சில் நம்ம கவனிக்க வேண்டியது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் அந்த பியூட்டிஷியன்ட்ட முதலே சொல்லிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்லரில் கிளைண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹரிபரியில் எல்லோரும் போகிற அவசரத்தில் இருப்பாங்களா, ஹரிபரியில் நம்ம ஸ்கின் டைப்பை சரியாக கவனித்து பார்க்காம கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, உங்களுக்கு க்ரீம்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா சேராதுன்னா நீங்கள் வந்து அந்த பியூட்டிஷியன்ட்ட முதல்லே சொல்லிடுங்க, எனக்கு வந்து எதுவும் சேராது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குனாலும் கண்ணை மூடிட்டு பிளைண்டாக நம்ம வந்து ஸ்கின் டைப் பார்க்காமே பண்ணுற ப்ளீச் தான் இந்த ஹெர்பல் ப்ளீச் ஏன்ட்ட இருக்கிறது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு நாளைக்கு பிரைடாக இருக்கிறவங்களுக்கு கூட முதல் நாள் நீங்கள் போட்டிங்கனாலும் எந்த ஹார்மும் பண்ணாது. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குன்னே இருக்கிற ப்ளீச் இது. என் லைஃப் சூப்பராக போகுது. ஓகே குக் வித் மம்மி. வினோத் ஹாய். வினோத் உங்களுக்கு தமிழை தவிர என்ன மொழிகள் தெரியும்? வினோத்குமார் எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ் நல்லா தெரியும், மலையாளம் புரியும். ஹிந்தி தெரியறதுனால எல்லா லாங்குவேஜுமே புரியும். பேசுறதுக்கு நல்லா தெரியறது ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான். மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சான்ஸ்கிருத்தும் வச்சுக்கலாம். சான்ஸ்கிருத்தும் நான் ஸ்கூலில் 3 இயர்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ வந்து டச் விட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சான்ஸ்கிருத்து படிக்க தெரியும், பேசுறது டச் விட்டு போயிடுச்சு சான்ஸ்கிருத். சாப்பிட்டீங்களா வினோத்குமார்? தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ் அப்புறம் க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பாருங்கள் பலன்னு தக்காளி மாதிரி ஆயிடுவார் ஆனந்தி. லவ் யூ. வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட்டு? வேலண்டைன்ஸ் டே போயிட்டுருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அங்கே இருந்தீங்க, லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்தீங்க. இங்கே வந்தால் ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தீங்களா? வெளியே போகிறதுக்கு இல்லை, நான் சொல்கிறது ரோஸ் டேக்கு ரோஸ் வாங்கி கொடுத்தீங்களா? முந்தா நேற்று ப்ரப்போஸ் கேட்டு வாங்கி தந்து என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்காது. கேட்காம வாங்கி தரணும். கல்யாணம் ஆகிடுச்சுனாலே எல்லா புருஷன்மார்களும் பொண்டாட்டியை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்மளை விட்டு எங்கே போகிறான்?